ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இது என் மருமகள் வீட்ட கோலம். அப்படியே பக்கத்து வீட்டில் எங்கள் அக்கா கோலம் விட்டுருக்காங்க, என் பொண்ணு கோலம் விட்டுருக்காங்க. அப்படியே நம்ம வீதி எல்லாரும் வீடியோவும் ஒன்றா சேர்த்து எடுத்து போடலான்னு ஒரு ஐடியா. பாருங்கள், பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கலரிங்லாம் பிடிச்சிருக்கான்னு பார்த்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதோ பாருங்கள், இது அக்கா வீட்ட கோலம். இது அக்கா வீட்ட கோலம், பத்மாக்கா வீட்ட கோலம். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மொத்தம் இன்றைக்கி ஒரு ஒரு 5 கோலத்தை ஒன்றா எடுத்து நம்ம விட போகிறோம், கொடுக்க போகிறோம். இந்த 5 கோலத்தில் எந்த கோலம் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இந்த கோலத்துக்கு விட்டுருக்க கலரிங் பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லுங்கள். அடுத்து ரேணுகா அவர்கள் என் பொண்ணு விட்ட கோலம் எம்மா அருமையாக இருக்கு பாருங்க. அப்படியே ஏதோ அச்சடிச்சு வச்ச மாதிரியே இருக்குது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. மங்களகரமாக செம்மையாக பண்ணியிருக்காங்க. அது அடுத்தபடியாக அது அருள்மொழி அக்கா. இது நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீடு தான். இதெல்லாம் எடுத்து போடலைன்னா எப்படி? இவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்காங்க. அதனால் இதெல்லாம் எடுத்து போடணும்னு எனக்கு ஒரே ஆசை, விருப்பம், எல்லாமே. அதனால் இதை எடுக்கிறேன். வெயில் வேற கிளம்பிடுச்சு. நல்லா இருக்கு, அவ்வளோ ஒரு அழகாக எடுத்திருக்காங்க. வரைஞ்சா மாதிரியே இருக்குது, அழகாக இருக்குது. இந்த மாதிரிலாம் எனக்கு வரைய தெரிய மாட்டேங்குது, கோலமாக விட தெரிய மாட்டேங்குது. இப்போது பர்டிகுலராக நான் எடுத்த குளத்தை உங்கள்கிட்ட விட்ட குளத்தை காமிக்கிறேன். லாஸ்ட்டாக இருக்கிற குளம் தான் நான் விட்ட குளம். அந்த குளத்தை நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு கழுவி ஊற்ற போகிறாங்க. அப்பா, என்ன ஒரு கலைநலம், என்ன ஒரு கலைநயம். அந்த அம்மா பொங்கல் வைக்கிறாங்க. என்ன ஒரு கலைநயம். ஆஹா, எப்படி கூட இருக்கு பாருங்க, நல்லா இருக்கு. இந்த குளம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மக்களே, அடுத்தபடியாக குமாரி அவர்கள், அவங்களும் எங்கள் ஓப்படியர் தான். எல்லாமே பக்கத்துலேயே இருக்கோம். இங்கே அவங்க வீட்டு குளத்தை பாருங்க, கிட்டத்தட்ட நான் விட்ட குளம் மாதிரியே இருக்கு. அப்படிலாம் நினச்சிடாதீங்க, நான் விட்டுருக்கேன். அந்த குளம் ரொம்ப நல்லா இல்லை. நான் விட்ட குளத்தை லாஸ்ட்டாக காட்டுறேன். அந்த குளத்தை பாருங்கள், பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர்